ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் இதில் இருக்கிற அனைத்து ஊழியக்காரர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய சார்பில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 10:30 மணிக்கு இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ப்ரோக்ராமுக்காக செய்தி ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? உண்மையாக நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இன்றையுடைய செய்தியும் இன்றையுடைய ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னே அவருடைய ஆண்டுடைய வார்த்தையை அவங்க மூலமாக நம்ம கேட்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் வழியாக நற்செய்தி பணியின் வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு இதை போலத்தொரு காலத்துக்காக அருளுவதை சிந்தித்து வருகிறோம். இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தின் 11 வசனங்களை மையமாக கொண்டு நம்முடைய சிந்தையை தருவதற்கு விரும்புகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற கடவுளின் அருள்பணி ஊழியத்தின் சார்பாக உங்களை இதை போலத்தொரு காலத்துக்காக தருணத்துக்காக வாழ்த்துவதில் நாங்கள் பேர் உவகை கொள்கிறோம். ஏசாயா தீர்க்கன் இந்த முதல் 39 அதிகாரங்களையும் ஏறத்தாழ 740 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததற்கு முன்பு 700 ஆண்டுகள் வரைக்கும் ஏறத்தாழ 40 ஆண்டுகளின் தம்முடைய ஊழியத்தின் விளைவாக தந்த தீர்க்க தரிசனம் என்று இதை கடவுளுக்கு பயந்த ஆராய்ச்சியாளர்கள், வேத அறிஞர்கள் கூறுவார்கள். கடவுளின் திட்டப்படி கடவுளின் சித்தத்தை தம்முடைய திருத்திட்டத்தில் இதை வெளிப்படுத்தும் போது தூரமான ஒரு காட்சியை தீர்க்கன் ஏசாயா காண்கிறார். இது ஒரு மகத்துவமான பரவசமான காட்சி, தூரமான காட்சி. என்ன காட்சி? அக்காலத்தில் சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பதம். இது நிகழவிருக்கிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்காக குறித்திருக்கிற இந்த தீர்க்க தரிசனம் கூறுகின்ற நிறைவான மொழி என்ன? வசனம் கூறுகிறது, சமுத்திரம் 9ஆம் வசனம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி எங்கு வாழ்கின்ற ஜனங்கள், இனங்கள் கடவுளின் அறிவால் முழுமையாக நிறைந்திருப்பார்கள். இதற்கு ஒரு தடயம், மாதிரி, உதாரணம் அன்றைக்கு இருந்த அந்த தீவில், மலையில், அந்த காட்டில் அவர்களுக்கு இருந்தது சமுத்திரம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல கடவுளை அறிகிற அறிவினால மனிதர்கள் நிறைந்திருப்பார்கள். நற்செய்தி பணியில், மிஷனரி பணி ஈடுபாடு கொண்ட கடவுளுடைய பிள்ளைகளாய், சபையாய், ஊழியமாய் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றும் போது இது எத்தனை ஊக்கமாக எனக்கு அமைந்திருக்கிறது. அதைத்தான் தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்கனின் வாயிலாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஏறத்தாழ இதை ஆண்டவர் வருகின்ற எப்போது நடைபெறும்? கடவுள் 2ஆம் முறை வரப்போகிறாரே, அப்போது நடைபெறும். அந்த நொடி நாளிகையை யாரும் அறியாது இருப்பதனால அந்த எல்லை வரைக்கும் அது காத்திருக்குமா? இல்லை, இப்போதே அது துவங்கும். 1000 ஆண்டு அரசாட்சி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக இருக்குமா? தரிசனம் நிறைவேறுகிறது. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக கடவுள் குறித்து வைத்த அந்த திட்டம் நிறைவேறப் போவதாக வேதவசனம் கூறுகிறது. எப்போது நிறைவேறுகிறதா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, 1ஆம் வசனம், ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் நின்று ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதில் தோன்றுகிறவர் ஈசா என்கிற இந்த ஆண்டவரின் அருள் திட்டத்திற்காக பவுலடியார் தன்னுடைய ரோமாபுரிக்கு எழுதுகின்ற நிருபத்தில் இந்த வசனத்தையே குறித்து வைத்து அதை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகின்ற இந்த பிரமாணம், ரோமர் 15:12, ஈசாயின் வேரும்
புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகி இருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறாரே, அந்த நம்பிக்கை உங்களில் பெருக என்று ரோமாபுரியாருக்கு பவுலடியார் எழுதுகிறார். இதை ஏறத்தாழ 2700 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த வைபவமாக ஏசாயா இதை கூறுகிறார். எதற்கு? தாவீதின் வம்சத்தில் மேசியா தோன்றுகிறார். அவர் வழியாய் கடவுள் தம்முடைய அருள் திட்டத்தை அனைத்து உலகுக்கும், அனைத்து இனத்தவருக்கும், அனைத்து நாட்டவருக்கும், அனைத்து விதவிதமான மனிதர்களுக்கும், கோத்திரங்களுக்கும், வம்சங்களுக்கும் கடவுளின் திட்டமாக மேசியா அருளப்படுகிறார். அவர் மனிதர்களை மீட்கிறார் என்கிற செய்தி. எப்படி மீட்கிறாரா? ஞானத்தை தருகிறார், உணர்வை தருகிறார், அருளை தருகிற ஆவியாயிருக்கிறார், ஆலோசனை தருகிறார், பலனை தருகிறார், அந்த பலனை தரும் ஆவியாயிருக்கிறார், அறிவை தருகிறார், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தருகிறார். வேறு எந்த தேவையும் இல்லாதபடி மற்ற எல்லா தேவைகளுக்கு அப்பால் மிக பெரும் தேவையாய் நாம் வாழுகின்ற நிலையில இன்றைக்கு தேவையான கர்த்தருக்கு பயப்படும் பயம், அதற்கு அருளும் ஆவி. அந்த கர்த்தரின் ஆவி மேசியாவாகிய இவர் பேரில தங்கி இருக்க இவர் அருளுவது. இதுல 7 ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூலப்பதத்தில். இத்தனை அருளை பெற்ற தாவீதின் வம்சத்தில் வந்த எருசலேமின் ராஜா ஈசாயின் வேர் ஆங்காங்கு மரங்கள் வெட்டப்பட்டு கொட்டப்பட்டு இதற்கு இனி துளிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில அங்கே ஒரு துளிர் தோன்றுகிறது. அது தாவீதின் வம்சத்தில் தோன்றிய மகத்தான கடவுளின் திட்டமாகிய மேசியா என்கிற மீட்பர். இவர் வந்ததுனால மிக முக்கியமான இந்த பகுதி என்ன கூறுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், நீதியாய் ஏழைகளை யதார்த்தத்தின்படி அவருடைய சிறுமை நின்று அவளுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சந்திப்பார். நீதி அவருக்கு அரை கட்டு, பெல்ட் என்று சொல்லுகிறோமே, இந்த ஆடை, இந்த அணிகலன் சரியாக இருப்பதற்காக ஒரு இடை கச்சை வேண்டும், ஒரு அரை கச்சை வேண்டும் இல்லையா? அதை ஆயத்தம் செய்து வசனம் சொல்கிறது, அவர் அதற்காக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எருசலேமின் ராஜா அருளும் பெரும் கிருபை, ஆச்சரியமான சமாதானம், விவரிக்க முடியாத வியத்தகு நீதி, அமைதி, தீங்கு தீட்டு இல்லாத ஒரு எல்லையில் ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தை, தம்முடைய அரை கச்சையை கட்டியவாறு தம்முடைய திரு சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக அவர் உருவாக்குகிறார். என்ன உருவாக்குகிறார்? ஓநாய்களை ஆட்டுக்குட்டிகளின் மத்தியில் அமைதியாய் படுக்க வைக்கிறார். புலி வெள்ளாட்டு கன்றுக்குட்டிகளோடு, பால சிங்கம் காளைகளோடு ஒருமித்து தங்குவதற்கு, ஒரு சிறு பையன் இவைகளை கரவலாடுகளை நடத்துவது போல நடத்துவதற்கு, அப்படி ஒரு தீங்கில்லாத, பகை இல்லாத, அக்கிரமம் இல்லாத, அநியாயம் இல்லாத, ஒருவரை ஒருவர் பட்சிக்காத, கொன்று போடாத, தீங்கில்லாத ஒரு எல்லை வரும் என்றால், அதைத்தான் 7ஆம் வசனம் கூறுகிறது. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடி குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறைந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். 7 உதாரணங்கள். அத்தனையும்
உவமானமாக ஆண்டவர் இவைகளை நமக்கு தந்த ஒரு பாங்கு எப்படி மூர்க்கமுள்ளவனாய் முரட்டு மனிதனாய் சவுலை ஆண்டவர் சந்தித்து கடவுளின் திட்டத்துக்காக பவுல் என்கிற அடியவராக மாற்றி சாந்தி தந்தாரோ, சமாதானம் தந்தாரோ, கிருபை தந்தாரோ, இரக்கம் தந்தாரோ, தீங்கில்லாத, பட்சபாதம் இல்லாத, மோசம் இல்லாத, மோசடி இல்லாத, ஒருவரை ஒருவர் தின்று கவிழ்க்கின்ற ஒரு நிலை இல்லாத ஒரு எல்லையை மனிதர்களுக்குள்ளாக தந்து, வனங்களுக்குள்ளாக தந்து, பாம்பால் வந்த தீவனையாகிய பாவத்தை அவைகள் நின்று முற்றிலும் வேறறுத்து அவர்களுக்கு ரட்சிப்பை தந்து, மீட்பை தந்து, அவர்கள் ஒன்றாய் வாழ்வதற்காக அவர்களை இணைத்து வைத்து கொண்டாடுகின்ற ஆச்சரிய சமாதானத்திற்கு இவர் வருகை அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசராய் அவர் தம்முடைய ராஜ்யத்தை நமக்குள்ளாக உருவாக்கி வளர்த்து பெருக்கி அதை நிலை கொண்டு நிறுத்துவதற்காய் இந்த கிருபையை தந்து என்ன செய்கிறார் பாருங்க. அடுத்த பகுதியில், அப்போது என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அப்படி அவர்கள் வாழ்வதனால சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறியும் அறிவினால் நிறைந்திருக்கிறது. எஞ்சிருக்கிற வசனங்கள் எல்லாம் கூறுவது, மீதியானவர்களுக்கு பெரும் பாதையை அமைக்கிறார். பூமியின் 4 திசையில் நின்று கடவுள் இந்த அருள் திட்டத்தை இனம் இனமாய் பூமியின் அனைத்து இனங்களும் பெற்றுக்கொள்ளும் என்று அழைக்கிறார். பூமியில் எல்லைகள் வாழுகின்ற அத்தனை பேருக்கும் இந்த நடத்துதலை தந்து எருசலேமின் அரசராய் சீயோன் மலையிலே அவர் ஆற்றியிருக்கிற அந்த அருள் திட்டத்தை நிறைவேற்றி அவர் நடத்தி வைத்த சமாதானத்தின் வழியாய் அவருடைய அரசாட்சி உலகமெங்கும் வாழ்வதற்கு ஜனங்கள் இயேசுவை அவர்களாக வந்து கேட்பார்கள். அது மகிமையாக இருக்கும். ஜார்க்கண்டில் பீகார் என்கிற மாநிலம் தான் வட இந்தியாவில் மிக மிக கடுமையான உபாதைகள் நிறைந்த இடமாக இருந்தது. உலகமெங்கும் இருக்கிற மனிதர்கள் பீகாருக்காக ஜெபித்தார். அதன் விளைவாக தெற்கு பீகாரை ஜார்க்கண்ட் என்கிற மாநிலமாக ஆண்டவர் அவருடைய அருள் திட்டத்தில் அரசியல் ரீதியாகவே பிரிப்பதற்கு உதவி செய்தார். அங்கே தான் பெருத்த அறுவடையை ஆண்டவர் அதன் பின்பு தந்தார். கங்கை நதியிலே, யமுனை நதியிலே திரள் திரளாக மனிதர்கள் திருமுழுக்கு எடுக்கிற காலங்களை இந்த பகுதியில் கண்டோம், நேரடியாக கண்டோம். அதன் ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஏராளமான மலை இனத்து மனிதர்கள் இந்த ஆண்டவரை திரள் திரளாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்தார்கள். அந்த இயேசுவை அவர்களாக கேட்டார்கள். எனக்கு இருக்கிற குறிப்பின்படி 59,000 பேர் கொண்ட பகாடியா மால்டோ என்கிற இனம் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அவர்களுக்கு எதிரும் புதிருமாக வாழ்ந்த இன்னொரு இனம் அவர்களுடைய ஆதிக்க ஜாதியாக இருந்தது, சந்தால் இனம். நாங்கள் அவர்களோடு கூட வாழ்ந்த காலங்களிலேயே 1,00,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர்களின் பிரதிநிதியாகத்தான் நம்முடைய நாட்டின் ஜனாதிபதி ஒரு இந்த பழங்குடி இனத்து சகோதரியாய் மாபெரும் மிக முக்கிய பொறுப்பிற்கு ஆண்டவர் அமைத்திருக்கிறார் என்று நினைப்போம். இதை ஒட்டி வாழ்ந்த ஒராவன் இனம், நாங்கள் வாழ்ந்த இந்த எல்லையில் மட்டும் 37 லட்சம் பேர். அதை தொடர்ந்து அவர்கள் பீகாரில், அஸ்ஸாமில், மேற்கு வங்காளத்தில், நேபாள், பூட்டான் பார்டரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான இந்த மக்கள் அவர்களாக வந்து இந்த இயேசுவை கேட்கிறார். அதை ஆண்டவர் செய்கிறார். எருசலேமின் ராஜா அருளும் ஆச்சரியமான சமாதானம், தீங்கில்லாத, பாவம் இல்லாத, பகை இல்லாத, அழகு
அன்பு, பரிவு, தாழ்மை, ஒருமித்தே தங்கி வாழுகின்ற ஒரு அழகு சூழலை தந்து ராஜ்யங்கள், ஜனங்கள், தேசங்கள், நாடுகள் அவர்களாக வந்து இந்த இயேசுவை ஏற்பதற்காக வந்து நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தை ஆண்டவர் தூரமாக பார்த்து தீர்க்கதரிசியின் வாயிலாக சொல்வது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்தியா அப்படிப்பட்ட அறிவை பெறுவதற்கு நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் பயன்படுத்தப்படுவதற்கு தீர்க்கன் ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு தருகிறார். அப்படியே நம் மூலமாய் இவைகள் நிறைவேறுவதாக. ஆமென். பரம தகப்பனே, இந்த மகத்தான உண்மைக்காக எங்களை ஒப்பு கொடுத்து இந்த தருணத்தில் நீர் செய்கிற மகா பெரிய விந்தையாய் எங்களுக்குள்ளாக சமாதானம் தந்து சாலோமின் ராஜா, சங்கையின் ராஜா வந்து ஆளுகை செய்ய, வழி நடத்த, ஆசை தர, அழகுபட எங்களை சூழ இருக்கிற மனிதர்களுக்கு, எங்கள் நாட்டில் வாழுகின்ற வகை வகையான ஜனங்களுக்கு, இனங்களுக்கு இந்த இயேசுவை சொல்வதற்காக வாழும் கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மங்கிப்போ
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை நீங்கள் கேட்டீங்க, உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த கிருபை நாட்களில் நம்ம பெற்ற இன்பத்தை, நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்காக நம்ம பகிர்ந்தளிக்கும்படியாக உங்கள் அன்பாக அழைக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதுதான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி உங்களை அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். அப்படி நீங்கள் மாறும்போது சினர்ஜி இந்தியா இந்த மிஷன் ஊழியமானது இன்னும் வளரும், இன்னும் அறியப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், உழைக்கிறவர்களாய் நீங்கள் எங்களோடு கூட தோள் கொடுக்க உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபை நாட்களை உணர்ந்து வாழும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் விளங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் தொழிலையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை தாங்க நீங்கள் விரும்பினால், எங்களோடு கூட தொடர்புள்ள விரும்பினால், ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் காணிக்கை அனுப்பி தந்தால் நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது அதோடைய ஸ்க்ரீன்ஷாட், அதோடைய டீட்டெயிலை அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் ரிசிப்ட் அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர் மத்தியில் வந்திருக்கிற ஆயர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்களாக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் வெல்லகாத அந்யோன்யம், சகல பாக்கியம் உங்களை உங்களுடைய எல்லையில், உங்களுடைய தேவைகளில் அற்புதமாய் சந்தித்து தம்முடைய ஆளுகையில் நடத்த கடவுது. ஆமென்.